இதில் அழகாக சூப்பராக வரும். இனி பின்ன ஒருக்கா கிண்டி விட்டோம்னா அதே பிறகு தேங்காயை போட்டு இறக்கிடலாம். இன்னும் இது எல்லா இடமும் வந்து கிடைக்கும். இல்லைன்னா அடியில் மட்டும் வேறு மேலே வேகாது. சரி, இனி மூடி வைக்கலாம். மூடியை திறந்து இனி வெந்துடும் மேக்ஸிமம். அதனால் இனி தேங்காயை போட்டுறணும். ஒரு வாடை கிண்டி விட்டுட்டு இது பருவமாக இருக்குது. இனி தேங்காயை போட்டு வந்துட்டு இந்த பச்சை வாடை போகிறதில் நம்ம 2 நேரம் மூடி வச்சு இனி தேங்காயை போட்டு கிண்டிட்டு இறக்க. தேங்காய் தட்டும். இனி எள்ளு போல் மூடி வச்சு அந்த தேங்காய் இதில் பிடிக்கிறதா எள்ளு போல் மூடி வைக்கணும். அதோட முடிச்சு இறக்கிறேன். மூடியை திறந்து கிண்டி விட்டுட்டு அதோட முடிச்சு. சரி, தேங்காயெல்லாம் கரெக்டாக சேர்ந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்பொழுது பீட்ரூட் தவிர ரெடி. சூப்பராக வெறும் சோத்தில் மட்டும் விரைவி சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். மக்களே, நீங்களும் செய்து பாருங்கள். பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீட்ரூட் தவிர ரெடி.